ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்க தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிடுங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து டேரெக்டாக எல்லா மெட்டீரியல் அனுப்பிட்டு அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிடுங்க. அது 2 ப்ரீசெட் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட்னு இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனுங்கிற ஆப்பில் வந்து மறக்காமல் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட்டை தான் நீங்கள் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணணும். பீட்மார்க் ப்ரீசெட்னா ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். அந்த மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். இமேஜஸ் செட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக் அவுட் வந்து நான் இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், ஷேகர் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அது எப்படி பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இல்லை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா குரூப் இருக்கும், அது வந்து நானே கிரியேட் பண்ணி வச்சுப்பேன். அதாவது இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகி வரும், அதை வந்து நான் தனித்தனி குரூப்பாக நானே கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் அதில் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு வச்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா அந்த குரூப்பை வந்து 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த எல்லா குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே இமேஜ் தான் ஆட் பண்ணணும், ஆனால் பொசிஷன் மட்டும் மாற்றி ஆட் பண்ணணும். அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு கீழே எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு மூவ் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜ் வந்து டெலிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வேறு இமேஜ் ஆட் பண்ணுறதா இருந்தால் அந்த டெலிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதை டெலிட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி மீடியாவில் போய் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா குரூப்லேயும் ஆட் பண்ணணும். எல்லா குரூப்லேயும் ஆட் பண்ணிட்டு அதை தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும். ஓகே, 4 குரூப் மொத்தம் இருக்கும். 4 குரூப்லையும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பொசிஷன் மட்டும் மாற்றி வச்சுருங்க, கரெக்டாக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, அந்த குரூப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைன் இருக்கும், அங்கே வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி மீடியாவில் போய் அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப்பில் ஆட் பண்ணுற அதே இமேஜை ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் குரூப்பில் அந்த 4 குரூப்பில் என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே பார்த்தீங்கன்னா இங்கேயே ஆட் பண்ணிடுங்க வெளியும், அதாவது ஃபஸ்ட் இமேஜில் மட்டும். இப்போ ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளே பண்ணுற ஐக்கன் பார்த்தலாம் பார்த்தீங்கன்னா ஏரோக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட் லைனுக்கு வந்து அந்த ஒயிட் பாயிண்ட் வந்து மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அடுத்த ரெட் லைன்லேயே வச்சுட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள், ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணி. இந்த மாதிரி இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் ஒரு சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா இமேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் இந்த இமேஜை வச்சு எடிட் பண்ண அவசியம் இல்லை, உங்கள் பர்சனல் இமேஜ் கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கன்னா மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து சில இமேஜஸ் எல்லாம் எக்ஸாம்பிளுக்காக ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிசி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிசின்னு என்ன பார்த்தீங்கன்னா இமேஜோட குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம், நான் வந்து இன்னொரு பீஸு சொல்லியிருப்பேன், ஷேகர் ப்ரீசெட்னு. அதோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக் அவுட் இருக்கும், சிசி இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்கள் அதுலேருந்து தான் காப்பி பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணுற இமேஜில் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் ஒரு 3 லேயர் இருக்கும், அந்த 3 லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஏரோக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அதை வந்து கொடுத்துருங்க. ஓகே, அந்த ப்ளஸ் போட்ட பாக்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துட்றேன். அதை கொடுத்தாவே இந்த 3 ப்ளூ கலர் லேயரும் காப்பி ஆயிரும். இப்போ பீட்மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் போட்ட பாக்ஸை வந்து எகைன் கிளிக் பண்ணுங்கள், பேஸ்ட் 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துருங்க. அங்கே காப்பி பண்ண அந்த 3 லேயரும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயர் செலக்ட் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி கடைசியில் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான்.
ஓகே, நான் பார்த்தீங்கன்னா அந்த 3 ப்ளூ லேயரையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இந்த 3 ப்ளூ லேயரும் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் எல்லா குரூப்புக்கும் மேலே இருக்குமே பார்த்தீங்க. அப்போ தான் அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம சிசி வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இமேஜுக்கு தான் டேரெக்டாக ஷேக் அப்படி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து குரூப்புக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். லைட்டாக அந்த பிளர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா வரும் ப்ரிவியூவில். நம்ம அந்த பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக்கட் பீஸில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குரூப்புக்கு தேவையான அந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போய் 3 டாட் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த குரூப் 4 குரூப்லேயும் இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். 1 by 1 செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போய்ட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, நான் வந்து 4 குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இது குரூப்பில் மட்டும்தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும் இந்த எஃபெக்டை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வந்து இமேஜுக்கு தான் நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக்கட் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த குரூப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு இமேஜ் இருக்கும். அந்த குரூப்புக்கு அப்புறம் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போய்ட்டு அதில் இருக்கிற எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எகைன் பீட் மார்க் பீஸ் ஓப்பன் பண்ணிட்டு குரூப் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும். குரூப் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அதாவது இப்போ காப்பி பண்ண எஃபெக்ட்டை குரூப் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இமேஜ் இருக்கும். அதில் மட்டும் தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும் இப்போ காப்பி பண்ண எஃபெக்ட்டை. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் எஃபெக்ட் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக்கட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் வந்து போய்க்கோங்க. 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் பீட் மார்க் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு தேர்ட் இமேஜ் ஃபஸ்ட்டு வந்து குரூப் இருக்கும். அடுத்து ஒரு இமேஜ் இருக்கும். அடுத்து தேர்ட் இமேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எண்டு வரல இந்த எஃபெக்டே பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ காப்பி பண்ண எஃபெக்ட்டு ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் வந்து போய்க்கோங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ அந்த எஃபெக்ட் ஆட் ஆகிரும். எண்டு வரல இந்த எஃபெக்டே கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டேட்டும் முடிஞ்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணதா பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கானுக்கும் அந்த ஷேர் ஐக்கான வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. ஷேர் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னாவே போதும். வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. அதை செலக்ட் பண்ணாவே அடுத்த பேஜுக்கு வந்து மூவ் ஆயிரும். ஓகே, அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்டாக இருக்கும். அது 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிக்கிறேன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.